வணக்கம், இது ரத்னம் கிச்சன். நான் உங்கள் கரண். இன்றைக்கு வந்து ஆட்டிறைச்சி கறி செய்து காமிக்க போகிறேன். நான் 1.5 கிலோ ஆட்டிறைச்சி எடுத்துருக்கிறேன். அதோட வந்து தேவையான பொருட்கள் வந்து 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன கரண்டியால் 1 கரண்டி பெருஞ்சீரகம், 1 துண்டு கருவேப்பட்டை, 3 ஏலக்காய், சின்ன கரண்டியால் 3 கரண்டி மிளகாத்தூள், 1 அரை கரண்டி மஞ்சத்தூள், 2 பெரிய வெங்காயம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் போட போகிறேன். போட்டு அதோட வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவோக்காடோ சம்பல் செய்ய போகிறேன், அதையும் காமிக்கிறேன். கத்திரிக்காய் பால் கறி ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன். அப்போ இன்றைக்கு வந்து ஆட்டிறைச்சி கறி, அவோக்காடோ சம்பல், அதோட வந்து கத்திரிக்காய் பால் கறி. விருந்தினர்கள் வர்றதுனால அவங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக ஸ்பெஷலாக இதை செய்கிறேன். வாங்கோ எப்படி செய்கிறான்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆட்டிறைச்சி வந்து எல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுருக்கானே. இப்போ வந்து இதை வந்து பிரட்டி வைக்க போகிறேன். அதுக்கு வந்து சின்ன கரண்டியால் 2 கரண்டி இஞ்சி பூண்டு விடுது, அரை கரண்டி மஞ்சத்தூள். நான் இதுக்கு வந்து உப்பு தேவையான அளவு இப்போ வந்து நான் 2 கரண்டி போடுறேன். பிறகு தேவையானதுன்னா பார்த்து போடுவோம். இந்த சின்ன கரண்டியால் 2 கரண்டி உப்பு, மற்றது இந்த மிளகாத்தூள், இவ்வளோத்தையும் போட்டுட்டு பிரட்டி வடிவா பிரட்டி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வைப்போம். பிறகு சமைக்கிறத காமிக்கிறோம். இந்த மாதிரி பிரட்டி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வைங்கோ. அப்போ நல்லா ஊறி வரும். பிறகு சமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இது வந்து அவோக்காடோ சம்பல் செய்கிறதுக்கு 1 தக்காளி பழம், பாதி தேசிக்காய், 1 இந்த சிவப்பு வெங்காயம் கொண்டு வச்சிருக்கிறேன், 2 அவோக்காடோ. இப்போ வந்து அதோட வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு உப்பும் போட்டு பிறகு செய்கிற காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் செய்வோம். இது பாருங்க, இது வந்து இந்த பழுத்த அவோக்காடோ, அதில் வந்து கரண்டியாலேயே எடுத்துடலாம் இந்த மாதிரி. சரியா? அப்போ இந்த மாதிரி எடுத்து போட்டு எல்லாம் போட்டு குழக்கேக்கில் நல்லா இருக்கும். சரி, தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னனா வெட்டி போட்டால் அப்புறம் அதை குழச்சி எடுக்கல நல்லா இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள். அதே மாதிரி வெங்காயத்தையும் நல்லா சின்னனா இந்த மாதிரி தூளாக வெட்டிடுவோம். இந்த மாதிரி சின்ன வெட்டி போட்டு அதையும் இதில் போட்டுருவோம். இப்போ 2 பச்சை மிளகாய் போடுவோம். அது சொல்ல மறந்துட்டேன், அதை கட் பண்ணி போட்டுருவோம் சின்ன. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போடுவோம். சரியா? உப்பு ஒரு அரை கரண்டி உப்பு போடுவோம். சரியா? போட்டுட்டு இந்த பாதி தேசிக்காயை புழிஞ்சு விடுவோம். இப்போ தேசிக்காயெல்லாம் விட்டாச்சு. அவோக்காடோ நல்லா பழுத்து போனதுனால இப்படியே கரண்டியாலே எல்லாத்தையும் கிளறி மசிச்சு விடுவோம். இந்த மாதிரி அருமையான அவோக்காடோ சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இந்த அவோக்காடோ சம்பல் தயாராகிடுச்சு. இது வந்து கத்திரிக்காய் பால் கறியும் இறைச்சி கறியும் மாதிரி. இறைச்சி கறிக்கு இந்த அவோக்காடோ சம்பளம் நல்லா இருக்கும். வாங்க இனி இறைச்சி கறியை செய்வோம். ஏண்டா இறைச்சி வந்து இப்போ 15 நிமிஷம் ஊறிடுச்சு. சரியா? அதனால இனி அதை செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இறைச்சிக்கு என்னென்ன போடணுமோ போட்டுட்டேன். என்னென்னு சொன்னால் 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன். பிறகு வந்து கருவேப்பட்டை, கராம்பு போட்டிருக்கேன், ஏலக்காய் மாறி சொல்லி போட்டேன், மற்றது கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம். இப்போ எல்லாத்தையும் போட்டு தாளிக்கிறேன்.
ஓரளவு பொன்னிறத்தில் வந்தோடனே இறைச்சியை போடுவோம். இப்போ பாருங்க, இது வந்து வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நான் இறைச்சி கறியை இதுக்கு போட போகிறேன். இறைச்சிகள் வந்து எல்லாம் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறதுனால இதுக்குள்ள ஒன்றுமே போட மாட்டேன். இனி உப்பு தேவையானு சொன்னால் பிறகு அளவு பார்த்து போடலாம் வேணுமென்னு சொன்னால். இப்போ இவ்வளவு தான். இதை போட்டு வடிவா கிளறி போட்டு அடுப்பை வந்து ஒரு மிதமான சூட்டில் குறைச்சி விட்டு வேக விடுவோம். அப்போ தான் நம்ம நின்று வேகவும் வெந்தால் கீழே வந்து அடி பிடிக்காமல் இறைச்சியும் வெந்துடும். அடுப்பு கூட வச்சா இறைச்சி வேகாது உடனடியாக. சரி, இப்போ பிரட்டி போட்டு மிதமான சூட்டில் மூடி விடுவோம். இதில் வந்து பாருங்கள், இறைச்சியில் வந்து எலும்பு கொழுப்பு எல்லாம் இருக்குது. எல்லாம் கலந்துருக்கிறதுனால வந்து எண்ணெயை நான் குறைச்சி தான் பாவிக்கிறேன். ஏன்னு இதில் எல்லாம் சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் மூடி வேக வச்சாச்சு. இறைச்சியில் உள்ள தண்ணியே வருது. இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி விட்டுட்டு மூடி விடுவோம். இப்போ இதை வந்து அடுப்பு மிதமான சூட்டிலேயே ஒரு 10 நிமிஷம் மூடி விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆச்சு. இறைச்சி வந்து ஓரளவு வெஞ்சு எடுத்துச்சு. நான் தண்ணி கொஞ்சம் கூட விட்டுருக்கேன், கொஞ்சம் குழம்பா வைக்கிறதுக்கு. இப்போ வந்து திறந்து விடுவோம். இது ஆட்டரைச்சி இப்போ ஓரளவு நல்லா வெந்து வர்றதுக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரம் வேணும். முதல்ல ஒரு 5 நிமிஷம் பிரட்டி விட்டுனான், 10 நிமிஷம் மூடி விட்டுனான். இனி வந்து இப்படி திறந்தபடி விடுவோம். அப்போ ஆவி போய் கொஞ்சம் தண்ணி வச்சு கணக்காக வரும் குழம்பு. உப்பு கொஞ்சம் காணாது. நான் இன்னொரு கரண்டி உப்பு போடுறேன். அப்போ கணக்காக இருக்கும். சரியா, போட்டு ஒரு கிளறி விடுங்க. கிளறி விட்டு அப்படியே விடுங்க கொஞ்சம். இப்போ பாருங்க, ஆட்டரைச்சி கறி ரெடி ஆயிடுச்சு. மொத்தமாக சேர்த்து 1/2 மணி நேரம் இந்த கணக்கான குழம்பு. இனி அடுப்பை நிப்பாட்டிடுவோம். இதில் வந்து ஒரு பாதி தேசிக்காய் விட்ட மனுஷனா போதும். இப்போ பாருங்க, விருந்தினருக்காக சமைச்ச ஆட்டரைச்சி கறி. நான் இதில் வந்து பாதி தேசிக்காய் விட்டு வடிவாக பிரட்டி எடுத்துட்டேன். அதோட அவக்காடா சம்பல், இதோட வந்து கத்திரிக்காய் பால் கறி, வேறு வேறு ஐட்டங்களும் சேர்த்து செய்திருக்கிறேன். மெயினாக செய்தது 2ம். பாருங்க, அவ்வளோத்துக்கு அருமையாக வந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.